வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில இன்னைக்கு திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே சிவகாமியின் சபதம் தானே பார்ப்போம். அந்த சிவகாமியின் சபதம் பதிவு என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, நம்ம போன சிவகாமியின் சபதம் பதிவுல நம்ம பார்த்த ஒண்ணு என்னன்னா, என்னடா அது, அவர் என்ன விஷயத்த சொல்லியிருப்பாரு, ஒருவேளை இதுவா இருக்கலான்னு அவர் சொன்ன ஆயனார் சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னு அவன் முடிச்சிருந்தோம். அந்த பதிவை அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள பதிவு சிவகாமி முதல் பாகத்துல இருந்து அந்த முதல் அத்தியாயத்துல இருந்து தொடர் பதிவை பார்க்கணும்னா என்னுடைய யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல சிவகாமியின் சபதம் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல அந்த வரிசையா அந்த வீடியோ கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த காணொலியை அதுல இருந்து தொடர்ந்து பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவுல நான் தொடங்குறேன். என்ன அப்படின்னா, அப்படி ஒருவேளை இது இருக்கலாம் அப்படின்னு ஆயனார் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஏமா சிவகாமி, என் மேல இவ்வளவு கோவம், நீ உனக்கு உன்னுடைய கல்வி பயின்றவங்க உன்னோட நண்பர்கள் எல்லாமே கல்யாணம் பண்ணி குடும்பம் கொடுத்தணும்னு இருக்காங்க. ஆனா நான் உனக்கு இன்னும் கல்யாணமே பண்ணல, அந்த கோவமாமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அதுக்கு அந்த சிவகாமி சொல்றா, ஏன்பா அப்படிலாம் சொல்றீங்க, எனக்கு நான் என்ன உங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்ண வேணாட போறதுக்கு என்ன நான் பாதகியா அப்படின்னு கேட்கிறாங்க. பாதகி அப்படின்னா பாவம் செய்தவள் அப்படின்னு அர்த்தம். இப்பதான் நம்ம சொல்றோம்ல, நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்ப நான் எவ்வளவு பெரிய பாதகியா இருந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்ப தமிழ் நிலவனுச்சு. அப்படி சொன்ன உடனே ஆயனாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. இவருக்கும் சிவகாமி இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவருக்கும் விருப்பம் கிடையாது. ஏன்னா சிவகாமியை சின்ன பிள்ளையில இருந்து அவங்க அம்மா இறந்ததுல இருந்து சிவகாமிய பார்த்து பத்திரமா வளர்த்துட்டு வந்திருக்காரு. இப்படி சிவகாமி இவ்வளோ நாள் வளர்த்துட்டு வந்த அவரு பொண்ணு இல்லாம எப்படி இருப்பாருன்னு அவருக்கு தெரியாது. உடனே அதனாலதான் அப்ப சிவகாமி அந்த வார்த்தை சொல்லும் போது, சரி நம்ம பொண்ணு நமக்காண்டி இருக்கா அப்படின்ற ஒரு ஆறுதல் அவருக்கு கிடைக்கும் ஆயனாருக்கு. உடனே இவர் சிவகாமிகிட்ட சொல்றாரு, ஏம்மா அதெல்லாம் இல்லம்மா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு பிடிச்ச பொண்ணு, நீ என்கிட்ட செல்லமா வளர்ந்த பொண்ணு, உன்கிட்ட பரத கலைய எவ்வளோ அழகா சொல்லி தரணுமோ அவ்வளோ அழகா நீ ஆடுறம்மா, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்லாதம்மா. உனக்கு பொண்ணா பிறந்தது பிடிக்கல, நான் இந்த வீட்டில் பிறந்தது பிடிக்கல, பரத மாமுனிவர் மேல போவோம், அந்த மாதிரிலாம் சொல்லாத. உனக்கு நல்லா பரதம் ஆட வருது, அந்த பரத கலை, அந்த நுண்ணு, அதுக்கப்புறம் அந்த புருவ நெறிப்புலையும் அந்த கண் அசைவுலையும் அந்த உதடு அந்த அபிநயத்தை சிரிக்கும் போதும் உன்னுடைய அழகு அவ்வளவு அழகா இருக்குமா. அதனால உனக்கு பரத கலையுடைய அருமை தெரியல. பரத கலையை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்றேன்னா, நம்மளுடைய ஓவிய கலைக்கும் பரத கலை தான் அடிப்படை, நம்ம இசைக்கலைக்கும் பரத கலை தான் அடிப்படை. ஆக மொத்தத்துல பரத கலையை தெய்வமா கலைன்னு சொல்றாங்க. சும்மா இருந்த பரத முனிவர் பரத கலையை எழுதும் போது அந்த பரத புராணத்தையே பிரம்மா நம்முடைய பரத முனிவருக்கு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு பெருமை மிக்கது பரத நாட்டியம். அதனாலதான் இவ்வளோ அழகா நீ பரதம் ஆடுற அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதையே கல்கி எழுதுறாரு. இப்படி ஏன் சிவகாமி சொல்றா, இப்படி ஏன் செய்யறா அப்படின்றது யாருக்கும் தெரியல, அது எனக்கு கூட தெரியல. இன்னும் வரும் அத்தியாயங்கள்ல இதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு கல்கியே சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அந்த கல்கி இந்த அத்தியாயத்துக்கு அதனாலதான் தெய்வமா கலை அப்படின்ற பேரும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த அத்தியாயத்துக்குள்ள நம்ம கூட்டிட்டு போறாரு கல்கி, அதாவது தெய்வ சிருஷ்டி அப்படின்னு. அதாவது இந்த தெய்வ சிருஷ்டி அத்தியாயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேற ஒண்ணுமே சொல்லல, ஒரு சத்தம் வருது, அப்படியே பேசிட்டு இருக்காங்க ஆயனாரும் சிவகாமியும் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, என்ன ஆயனாரே அப்படின்னு சொல்லி ஒரு கனத்த கணீர்னு ஒரு குரல் வருது. கணீர்னு குரல் வந்தோடனே ஐயோ யாரா அது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க. ஆயனாரும் சிவகாமியும் ஒரே நேரத்தில் திரும்பி பாக்குறாங்க. அவ வேற யாரும் வரலங்க, நம்மளோட யார் வந்திருப்பா அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. அதை அடுத்த காணொலியில அடுத்த சிவகாமியின் சபதத்தை பதிவுல பார்க்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம். உங்கள் சிந்தனையில் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீஷா தேவிராஜ், ஊராட்சி துறை சவாய்க்கு நான் 7ஆம் வகுப்பு பயின்றுள்ளது. உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.